வணக்கம் நண்பர்களே, இது ஃபர்ஸ்ட் ஷோ டாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷன்ல நம்ம எஸ்கே உடைய படங்க, சிவகார்த்திகேயன் அவருடைய படம். இன்னைக்கு பிஃபோர் தட் நம்ம ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நிறைய குழந்தைங்க படம் பார்க்க வந்திருந்தாங்க. இது கட்டெல்லாம் அடிச்சுட்டு வரல. இன்னைக்கு ஆசிரியர் தினம், நேஷனல் ஹாலிடே. எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பொன்மொழி உண்டு, பி ப்ரவுட் யுவர் ஏ டீச்சர், த ஃபியூச்சர் டிஃபென்ஸ் ஆன் யூன்னு. அது மாதிரி தான் எங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் கையில தான் டிஃபென்ஸ் ஆகியிருந்தது. நாங்கள் வரத்துக்கும் காரணம் ஆசிரியர் தான். ஸோ இந்த நாளில் எல்லா டீச்சர்ஸுக்குமே நாங்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய வெஃபன் மாஃபியா வெஃபன் சப்ளை பண்ணி சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தோட உள்ள வர்றாங்க. அவங்கள தடுக்கிறதுக்கு என்ஐஏ டீம் இறங்குது. இன்னொரு பக்கம் எஸ்கே ஒரு மென்டல் டிசார்டர்னால டெலியூஷன் அந்த நோயோட பேரு பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரு தெரிஞ்சுமே கூட அவங்க அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காரு சிவகார்த்திகேயன் அப்படின்னு தெரிஞ்சுமே கூட அவரை உருகி உருகி லவ் பண்ற ஒரு பெண். இப்படியே இந்த ரெண்டு காதல் ஜோடியும் இந்த என்ஐஏ டீமும் எப்படி இந்த மிஷின்குள்ள வந்தாங்க, அந்த வெப்பன் சப்ளை பண்ணக்கூடிய அந்த டீமை விரட்டி அடிச்சாங்களா இல்லையா, இந்த காதல் ஜோடி பிரேக்கப் ஆச்சு, பிரேக்கப் ஆன பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. நம்ம ஹீரோயின் ருக்மணி அவர்களை பத்தி சொல்லணும். ருக்மணி அவங்க அந்த கேரக்டரை சரியா பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் கூட லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த ரவுடிகள் கிட்ட மாட்டி தவிக்கும் போது அவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு ஏற்கனவே அறிமுகமாகி இருந்தாலுமே கூட இதுல ருக்மணி அவர்களுடைய நடிப்பு கண்டிப்பா ஓரளவுக்கு பேசப்படுறதா இருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு விக்ராந்த் அவர்களை நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம். பாண்டி நாடுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் அவரை ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம். அவர் கதை ஓட்டத்துல கலந்து அவர் நடிக்கிறது தெரியாம அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். பிஜு மேனன் அவர்கள் வில்லனா இருப்பாருன்னு பார்த்தா அவர் ஒரு ஆபீசரா இருக்காரு. அவருடைய கேரக்டரை அவரும் சரியா பண்ணியிருக்காரு. வில்லன்கள் பத்தி சொல்லணும்னா அப்படின்னா, வித்யுத் ஜமால் ஒரு பக்கமும் நம்ம சார்பட்டா பரம்பரை டான்சிங் ரோஸ் ஷபீரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இவர் இல்லாத போது அவரும், அவர் இல்லாத போது இவரும் அப்படி நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அவருடைய லுக்கு ஷபீர் அவர்களுடைய லுக்கு பழைய ஹிந்தி படங்கள்லாம் ஒரு மாஃபியா லீடர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு லுக் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அவர் சிரிக்கும் போதெல்லாம் அப்படியே அந்த வில்லனிசம் தெரியுதுங்க. ஹீரோயிசம் சொல்றேன் இல்லையா, அது மாதிரி வில்லனிசம் தெரியுது. வித்யுத் ஜமால் அவர்களை பத்தி பேசி ஆகணும். நம்ம ஒரு வில்லனை நடா இப்படி டம்மியா வச்சிருக்காங்களேன்னு நினைக்கும் போது ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருந்து ஆக்டிவேட் ஆயிட்டு ஆக்சிஜன் சப்ளை ஆகக்கூடிய அந்த ராட்ஸ் மேல ஒரு புல்லப்ஸ் பண்ணுவாருங்க, புஷ்அப் அடிப்பாரு பாருங்க. வில்லன்னா வில்லன் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்மள அறியாம கை தட்டுற அளவுக்கு வித்யுத் ஜமால் பின்னி இருக்காரு. நம்ம ட்ரெய்லர் பார்த்த அந்த டைலாக் இருக்கு இல்லையா, துப்பாக்கி எவன் கையில இருந்தாலும் நான் தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல, அந்த டைலாக் பேசும்போதா இருக்கட்டும், நம்ம எல்லாருடைய கவனமும் ஹீரோவை தாண்டி வில்லனை கூட பாராட்டுன்ற அளவுக்கு அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா அனிருத் ப்ரோ, நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, நல்லா பாடுவீங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க தெரியும், எல்லாம் ஓகே தான். ஹீரோக்கு பாடுறதா இருந்தாலும் சரி, ஹீரோ மற்றபடி பின்னாடி பாடுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்களே பண்ணிட்டே இருக்கீங்களே, இட்ஸ் ராங் ப்ரோ. மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. நீங்க டேலண்டட் தான், மற்ற டேலண்ட்டுக்கும் சான்ஸ் கொடுங்க. ஒரு 2-3 லட்டு சாப்பிடலாம், 4-5 லட்டு சாப்பிடணும்னு சொல்ல திகட்டிட்டோம். அதே மாதிரி எல்லா சாங்ஸும் நீங்களே பாடினு பின்னாடி நீங்களே பாடிட்டு இருந்தா எங்களுக்கெல்லாம் திகட்டிடும். நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு 10 லட்டு சாப்பிட முடியாது இல்லையா, அப்படிதான் ஆஸ் அ வெல்விஸ்ல சொல்றோம். மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸ்ல சாங்ஸ், ஆர்ஆர், பிஜிஎம் எல்லாமே நீங்க சிறப்பா பண்ணியிருக்கீங்க. எஸ்கே இதுல நல்லா சிறப்பா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பா எஸ்கே அவர்களை பத்தி சொல்லணும்னா, அந்த மென்டல் டிசார்டர் ஆகிற டைம்ல அவரு கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர். அந்த லுக் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காரு. காதலை நினைச்சு உருகும் போதும் சரி, அம்மா அப்பா யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, என்ன நான் தேத்திக்கிறதுக்காக இது மாதிரி நான் பேச தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரு டைலாக் பேசி உருகும் போது அவரோட சேர்ந்து நாமளும் உருகுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அந்த அளவுக்கு அவரு நடிப்பை வடிவெடுத்திருக்காரு. விஜய் சார் டான்ஸுக்குன்னு தனியா மெனக்கடுவாரு, டான்ஸ்ல அவர் மட்டும் தனியா தெரிவாரு. அதே மாதிரிதான் சிவகார்த்திகேயன் அவர்களும் அந்த சலம்பல புலம்பல சாங்ல பாத்தீங்கன்னா டான்ஸ்ல தன்னை இன்னும் கூட நெக்ஸ்ட் லெவலுக்கு மெருகேற்றிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. விஜய் சார் எப்படி மெனக்கடல் இருக்குமோ அதே மாதிரியான மெனக்கடல் நாங்க இவர்கிட்ட பாக்குறோம். ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்படி கலகலப்பு பண்ணுவாரோ, ஒரு காமெடி பண்ணுவாரோ, அதே மாதிரிதான் இவரும் பண்றாரு. அதை பண்றதுனால அது மத்தவங்க வேற யாராவது பண்ணாக்க நமக்கு கொஞ்சம் போரா இருக்கும், கடுப்பா இருக்கும்.
ஆனா இவர் வந்து பர்ஃபெக்டா பண்றாரு, நம்மள ரசிக்கும்படி தான் அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் சொல்றது ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு பிறகு வந்து குழந்தைகள் கிட்ட போய் சேர்ந்தவர் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. சீன்ஸ் இன்னும் சூப்பரா கொடுப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்க வந்து லாஜிக்ஸ் எல்லாம் கேட்கிறோம். என்ன லாஜிக்ஸ்னா பொதுவாக என்ஐஏ மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் பெருசா வந்து சும்மா ஊதாரியா சுத்துறவங்க கூட எல்லாம் மிங்கில் ஆக மாட்டாங்க. இது வந்து சிவகார்த்திகேயன் அவர் கூட மிங்கில் ஆகிற சீன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் என்ஐஏல இருக்கிறவங்க ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க, பெருசா வந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வெளிக்காட்டாம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. ஆனா மிங்கில் ஆகிறதுக்கு கொஞ்சம் லாஜிக்கா இருக்கு. இன்னொரு விஷயமும் இருக்கு அதுல. விக்ராந்த் அவர்களும் பிஜு மேனன் அவர்களும் வந்து என்ஐஏல இருக்காங்க, அப்பாவும் பிள்ளையுமாவும் இருக்காங்க. அப்பாவும் பிள்ளையும் வந்து என்ஐஏல ஒரே ஆபரேஷன்ல ஒரே மிஷின்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கூட கொஞ்சம் கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது. பெரிய வெப்பன் சப்ளை மாஃபியாவுடைய லீடரா இருக்கிறவ ஓசியில சரக்கு கிடைச்சாக்கா குடிச்சிட்டு வாந்தி எடுத்துட்டு ரோட்லயே படுத்து கிடப்பான்ல, அந்த மாதிரி வந்து வில்லனை ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கீங்க. அது கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்குங்க எங்களுக்கு. இது ஃபேக்ட்டுங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஏஆர் முருகதாஸ் அவருடைய படம் தான். ஓப்பனிங்ல இருக்கிற ஹைப் வந்து உங்களுக்கு எங்குமே குறையாம ஒரு ஃபிளேவர் மாறாம சூப்பராகவே கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து 1/1 கனெக்டடா இருக்கு. அந்த ஹீரோயின் லவ்ஸா இருக்கட்டும் எங்குமே நமக்கு போர் அடிக்கல, என்ஐஏ டீமா இருக்கட்டும் எங்குமே போர் அடிக்கல. அதுக்கடுத்து அந்த இன்டர்வல் பேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த இன்டர்வல் பேங்க் பத்தி கண்டிப்பா பேசியாகணும். ஒரு மொபைல் கான்ஃபரன்ஸ், ஒரு பக்கம் ஷபீர் அவர்களும், ஒரு பக்கம் வந்து நம்ம பிஜு மேனன் அவர்களும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம எஸ்கே அவர்களும் 3 பேரும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஒரு சீரியஸான சீனு, காமெடி இருக்கு, கலகலப்பு இருக்கு, அந்த எல்லாத்தையும் ஒரு கலந்து ஒரு இன்டர்வல் பேங்க் கொடுத்துருக்காங்க. செம்மங்க. இந்த இன்டர்வல் பேங்க் வந்து சொல்லணும்னாக்கா ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு இன்டர்வல் பேங்க் பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னாக்கா இன்டர்வல் விட்ட பிறகு வந்து மெஜாரிட்டி ஆஃப் சீன்ஸ் எல்லாம் செம்ம விறுவிறுப்பான, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ அந்த சீன்ஸ் எல்லாமே இன்டர்வல்லே முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல என்னத்த கதையை நகர்த்த போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்டர்வல் பிறகும் கதையை இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற விறுவிறுப்போட சூப்பரா நகர்த்தி போயிட்டு கிளைமேக்ஸை வந்து முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் பத்தி சொல்லணும்னாக்கா கண்டிப்பா வெறி கொண்டு 2 காண்டாமிருகங்கள் மோதிக்கிட்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. பொதுவாக நம்ம எல்லாரும் கலாய்ப்போம் இல்லையா, பால்ல கொஞ்சம் தண்ணி நிறைய கலந்துருந்தா டேய் பால்ல தண்ணி ஊத்துவாங்கடா, நீ என்னடா தண்ணியில பாலை ஊத்தி எடுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இதுல. இது படத்தோட ஆடியோ லான்ச்லும் சரி, ட்ரைலர் நம்ம பார்க்கும்போதும் லவ் அண்ட் ஆக்ஷன் சொல்லியிருந்தாங்க. இல்லவே இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். அந்த தண்ணியில பாலை ஊத்துன மாதிரி தான் லவ் சேர்த்திருக்காங்க. ஆனா முருகதாஸ் அவருடைய கதை முடிஞ்சது, அவர்கிட்ட சரக்கு இல்லை, அவரால் திரும்ப வந்து ஒரு ஹிட் கொடுக்க முடியாது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவர் வசப்பாடி அத்தனை நாவுகளும் கண்டிப்பா நல்ல உள்ளம் படைத்தவர்களே ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன்ல நான் முருகதாஸ் தான் அப்படின்னு சொல்லி கரெக்டா நிரூபிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு சின்ன குசுமத்தனமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த வெப்பன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் எங்க அதிகமா இருக்குன்னா கள்ளக்குறிச்சின்னு சொல்லி தான் ஊர் பேரை சொல்லி ஒரு குசுமத்தனத்தை காட்டியிருக்காரு. ஒரு சின்ன ரோலும் பண்ணியிருக்காருங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து பாராட்டுக்குரிய காட்சிகள் நிறையவே இந்த படத்துல வச்சிருக்காரு. அந்த மென்டல் டிசார்டர் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதும் சரி, ஒரு பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் சீனா இருக்கட்டும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் சீன் அவங்கள ரெஸ்கியூ பண்றாரு ஹீரோ அப்படிங்கிற அந்த காட்சிகள் எல்லாம் டைரக்டர் தான் தெரிகிறாரு. இது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நல்ல நடிகர், ஒரு கமர்ஷியல் ஹீரோ வளர்ந்து வராரு. அவராலும் வந்து நல்ல கலெக்ஷன் கொடுக்க முடியும். குறிப்பா வந்து அமரன் படம் வந்து 300 கோடி ரூபாய் ஒரு அந்த அந்த கிளப்ல போய் சேர்ந்துட்டாரு, அந்த அளவுக்கு பெரிய ஹீரோ வளர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தல, திரும்ப அவர் வந்து நான் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, என்னால் முடியும், அந்த ஸ்டஃப் எனக்கு இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு களம் தான். இதுல முருகதாஸ் படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. கண்டிப்பா இது சிவகார்த்திகேயனுடைய படம் அப்படிங்கிறத விட முருகதாஸ் அவர்களுடைய படம் அப்படின்ற சொல்ற அளவுக்கு டைரக்டர் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த இவர் வந்து கலைமணி அவருடைய அசிஸ்டன்ட் தான் முருகதாஸ் அவர்கள். அதை வந்து 2-3 இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த அம்மா இல்லாத பையன் அப்படிங்கிற சொல்றதுல இருக்கட்டும், தமிழ்நாடு வந்து மதத்தின் பெயரால் கூட பிரிக்க முடியாத ஒரு ஸ்டேட்டா இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும், அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டாக்ஸ் கோடு எதுக்கு இருக்கு, அந்த நாய் எதுக்கு அப்படின்னு சொல்ற அந்த டெபினிஷனா இருக்கட்டும், தான் ஒரு நல்ல டயலாக் ரைட்டர் அப்படிங்கிறது கூட அவரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓவராலா இந்த படம் வந்து ஒரு ஹிட் படம். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து திரும்ப வந்து ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. முருகதாஸ் காலி அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும்.